இந்த தீர்மானம் ஒரு அரசியல் கட்சியின் தீர்மானம் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாக்கும் தீர்மானம். இந்தியாவுக்கே முதலா சொன்ன இயக்கம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய தலைவர் அவர்கள்தான். தீர்மானம் நிறைவேறியது. அனைவருக்கும் சூரியனால் வேர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வேர்த்தது. இதுவரை யாருமே நெருங்க முடியாத நிலையில் தான் சூரியன் இருக்கிறார் என்பதை அவர் தானே அவர் சொன்ன பிறகு நீங்க எதுக்கு சொல்றீங்க? அமைதியா இருங்க. நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை பொருந்திடும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அரசினர் தனி தீர்மானம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி பொருளாதார முன்னேற்றம் பெற்று வரும் நிலையில் கடந்த 50 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையை அப்படியே நிலைநிறுத்த வேண்டிய கட்டாய தேவை உள்ளது. எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும், மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு தேவையான மற்றும் உரிய சட்ட திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டுவர வேண்டும் என்ற கருத்தை ஒருமனதா தீர்மானிக்கப்பட்டுச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தினை அமுல்படுத்த மேலும் காலதாமதம் இல்லாமல் தற்போது 543 என்ற நிலையிலேயே 1/3 தொகுதி மகளிர் தொகுதிக்கு வருகின்ற 2029 பாராளுமன்ற தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முன்மொழியும் தீர்மானிக்கப்பட்டுச்சு. ஆகவே மேற்கூறிய காரணங்களால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டமன்ற கட்சியின் தலைவர்களும் ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டை முன்னிறுத்தி கட்சி வேறுபாடின்றி ஒருமித்த குரலில் பேச வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி நாம முன்மொழிகிற தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானம் ஒரு அரசியல் கட்சியின் தீர்மானம் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்கும் தீர்மானம். எனவே அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு தெரிந்த செய்திதான் இது. அரசின் சார்பாக 110 விதியின் கீழ் சில அறிவிப்புகளை செய்கிற பொழுது அந்த பகுதியிலிருந்து அது நன்றி சொல்வதாக பாராட்டுதான் விடுவார்கள், எப்பொழுதுமே நடைபெற்றுக் கொண்டிருப்பது. இது போன்ற தனி தீர்மானங்களை முதலமைச்சர் அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் கொண்டு வருகிற பொழுது பிரதான எதிர்க்கட்சியை தான் முதலாக அது வாய்ப்பு கொடுக்கிற பழக்கம் தான் இது வரைக்கும் இருந்திருக்கிறது. அதை நினைவூட்டுகிறேன். ஏன்னா அவரை நீங்க அனுமதிங்க, அப்புறம் நீங்க எல்லாருமே பேசுறது அனுமதி பிளீஸ். அவர் உங்களுக்கு தான் கொறடா அவர் தானே, அவர் சொன்ன பிறகு நீங்க எதுக்கு சொல்றீங்க? அமைதியா இருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் விரும்புவது எல்லா கட்சியும் பேசி எதிர்கட்சியில் அதற்கான விளக்கத்தை சொல்லுகிற போது இன்னும் அது தெளிவாக இருக்கும் என்ற முறையிலே தான் அவர் அந்த சொல்லி இருக்கிறார், தவிர வேறொன்றும். தொகுதி மறுவரையை தொடர்பான இந்த மசோதாவில் சட்ட கொண்டு வரவில்லை. அப்படி இருக்கையில் நம் தமிழ்நாட்டில் அந்த கொண்டு வருவதை எந்த அடிப்படையில் இது சரியாக இருக்கும் என்பதை நான் கேட்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் சட்ட முன்வழிவு நம்மளுடைய மத்திய அரசு கொண்டு வரவில்லை. இன்றைய நிலையில் 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி தான் இப்பொழுது நாடாளுமன்றத்திலே இருக்கிறார்கள். இந்த தொகுதி மறுவரை செய்வதன் மூலம் 7 லட்சம் அந்த தொகுதிக்கு மக்கள் சிறப்பாக கண்டிப்பாக நம்மளுடைய எம்பிக்கள் பணியாற்ற முடியும். இப்ப 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி வேலை செய்யறதுக்கும் 7 to 8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி அந்த மக்கள் குறைகளை நேரடியாக கேட்டு அதை பாராளுமன்றத்திலே பேசி தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் அதன் மூலம் பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வர முடியும். எனவே அந்த மக்கள் தொகை மறுசீரமைப்பில் உறுதியாக தமிழ்நாட்டுக்கு 59 எம்பிக்கள் மேல் வரும்பொழுது 7 to 8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி வீதம்
கண்டிப்பாக வரும்போது அது சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே போல பெண்களுக்கு 33% தர வேண்டும் என்று ஒரு தீர்மானம், அதை ஒரு பெண் அவை உறுப்பினராக, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக, ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக அதை நான் வரவேற்கிறேன். இந்த அவசரம் என்ற எதற்கு என்று எனக்கு புரியவில்லை. இன்னும் அவர்கள் சில உறுப்பினர்கள் சொன்னது போல் ஒரு முன்விடிவு காலகட்டத்தில் தான் அந்த பரிசீலனை தான் இருக்கின்றது. ஆனா மாற்றம் ஒன்றுதான் நிரந்தரம். சேஞ்சஸ் ஆர் ஒன்லி பெர்மனன்ட். அந்த மாற்றம் மக்கள் வேண்டும் என்பதனால்தான் இன்று நீங்கள் எல்லாம் இன்று அமைச்சரவையில் இருக்கிறீர்கள். ஆனால் காலப்போக்கில் அந்த மாற்றத்தை நாம் தேவையான மாற்றத்தை, ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் சிலர் சொன்னாங்க 550 பேர் அமரக்கூடிய ஒரு மண்டலத்தை, சபையை கட்டியிருக்கிறார்கள் என்று. 850 பேர். இன்னைக்கு நம்ம ராமச்சந்திரன் சகோதரர் ஒரு வீடு கட்டினா அவரும் அவருடைய மனைவிக்கு மட்டுமான ஒரு வீடு கட்ட மாட்டார். நாளைக்கு அவங்களுடைய குழந்தைகள் வருவாங்க. அதனால ஒரு 4-5 ரூம் கட்டினா இவர் ஏதோ கணக்கு போட்டு கட்டுறாருன்றது அல்ல. எதிர்காலத்தின் வளர்ச்சிக்காக, எதிர்காலத்தில் தேவைக்காக அன்னைக்கு இடிச்சிட்டு கட்டிட்டு இருக்க முடியாது. அதனால ஒரு திட்டம், எதிர்காலத்தை நினைத்து, அடுத்த தேர்தலை நாங்கள் நினைக்கவில்லை, அடுத்த தலைமுறை, அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் நினைக்கின்றோம். அதனால அந்த காலகட்டத்தில் தேவைப்படும் என்பதற்காக அந்த மாதிரி ஒரு நிலைமையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். தவிர அதற்கு உள்நோக்கமே ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி, ஒரு களங்கப்படுத்துகின்ற மாதிரி தயவு செய்து உறுப்பினர்கள், மாண்புமிகு உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இவ்வளவு அவசரப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி இந்த பில் நாடாளுமன்றத்தில் வந்த பொழுது தற்போதைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இன்றைக்கு இந்த சட்டம் வருமா வராதா என்றெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த தீர்மானத்தை திரும்ப பெற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்று தமிழ்நாட்டில் பெரிய ஊராட்சிகள், எனக்கு முன்னாலே பேசியது போல பெரிய ஊராட்சிகள் நிர்வாக வசதியாக 2ஆக பிரிக்கப்படுகிறது. அதே போல பெரிய ஊராட்சி ஒன்றியங்கள் நிர்வாக வசதியாக 2ஆக பிரிக்கப்படுகின்றது. பெரிய தாலுக்காக்கள், பல தாலுக்காக்கள் பிரிச்சிருக்கிறார் நிர்வாக வசதியாக. பல கோட்டங்கள் பிரிக்கப்பட்டுகின்றன. அதே போல பல தொகுதிகள் அடங்கிய பெரிய மாவட்டங்கள் நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டுகின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 6 மாவட்டத்தை பிரித்திருக்கிறோம் நிர்வாக வசதிக்காக. அதே போல புதுச்சேரி மாநிலத்தில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கையே 10.2 லட்சம் வாக்காளர் தான் அங்க இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முதலமைச்சர், அமைச்சர் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் புதுச்சேரி மாநிலத்தை விட அதிகமான வாக்காளர் எண்ணிக்கை கொண்ட பல மக்களவை தொகுதிகள் உள்ளன. எனவே நிர்வாக வசதிக்காக வாக்காளர் அதிகம் உள்ள மக்களவை தொகுதி மற்றும் சட்டமன்ற தொகுதியை வாக்காளர் எண்ணிக்கை மற்றும் பரப்பளவின் அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்வதில் எந்த தவறும் இல்லை. மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு எவ்வித பாதகமும் இல்லாமல் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை தற்போதுள்ள விகிதாச்சாரப்படி, அதாவது 7.18% குறையாமல் தொகுதி மறுவரை செய்ய வேண்டும். பொதுவாக ஒன்றிய அரசு, பாஜக அரசு முன்வைக்கின்ற எந்த சட்டமாக இருந்தாலும் அல்லது அதை கொண்டு வருகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய கண்ணாடி அல்லது தந்தை பெரியாருடைய கண்ணாடி போட்டு பார்த்தால்தான் அதற்குள்ள இருக்கின்ற சதி நமக்கு புலப்படும். வெளியில் பார்த்தால் அது சாதாரணமாக தெரியும். அதற்கு மேலே போய் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், இவர்கள் பேசுவதெல்லாம் சன்னியாசி போல பேசுவார்கள், ஆனால் செயல்படுவதெல்லாம் கசாப் கடைக்காரர்கள் போல் செயல்படுவார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சனாதனவாதிகள் குறித்து பேசும்பொழுது சொல்கிறார். அப்படித்தான் இந்த தீர்மானத்தை அல்லது இந்த மசோதாவை
பாராளுமன்றத்தில் ஏப்ரல் 16 அன்று கொண்டு வருவதற்கு முன்பு மகளிர் மசோதாவோடு சேர்த்து கொண்டு வந்து அதை எப்படியெல்லாம் அதை சரி செய்ய முடியும் என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இது குறித்து அமலப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் இன்றைக்கு இந்த தீர்மானம், தனி தீர்மானம், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானம் ரொம்ப அவசியமானது. தொகுதி மறுவரையை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க மாட்டோம் என்ற தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த தனித்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். கூடுதலாக இதை மாற்றம் என்று சொல்கிறார்கள். மாற்றம் என்பது வளர்சிதை மாற்றமா தேய்சிதை மாற்றமா என்பதை நாம் விவாதிக்கலாம். ஆனால் இந்த தொகுதி மறுவரையறை மூலமாக இது ஒட்டுமொத்தமாக வடக்குக்கு மட்டும் வளர்சிதை மாற்றமாக இருக்கும், தெற்குக்கு இது தேய்சிதை மாற்றமாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் உட்காருங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் 1996 மதிப்பிற்குரிய தேவகவுடா அவர்கள் பிரதமராக இருந்தார்கள். ஆனா பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை பொறுத்தவரையில் ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அந்த அடுத்த இளம் தலைமுறைகள் 21ஆம் நூற்றாண்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அன்றைக்கு அவர் தான் அந்த திட்டத்தை வகுத்தாரு. நரசிம்மராவ் அவருடைய பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் பீரியட்ல இருக்கக்கூடிய அதான் பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது எங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான். அதே மாதிரி 2010 அன்னை சோனியா காந்தி அம்மையாருடைய தலைமையில் இருந்த மன்மோகன் சிங் அரசு தான் 33% இடஒதுக்கீடு மேல் சபையில கொண்டு வந்ததும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு. எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர் தான் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுத்தார். அதே போல சொத்தில் பங்கு சமபங்கு என்ற பெண்களுக்கு சமபங்கு என்ற சட்டத்தையும் கலைஞர் தான் உருவாக்கி கொடுத்தார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தந்தது எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 1991ஆம் ஆண்டு 32 சட்டமன்ற உறுப்பினர்களை இதன் சட்டமன்றத்திற்கு கொண்டு வந்த பெருமை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை சாரும் என்பதை மாமன்றத்தில் பதிவு செய்கிறேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் புதுசா டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தா அது எவ்வளவு பெரிய ஆபத்தாக அமையும் அப்படிங்கறத இந்தியாவுக்கே முதலா சொன்ன இயக்கம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். இந்த விஷயத்துல எங்களுடைய கழக அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளை இங்கே பேசிய அமைச்சர் பெருமக்கள் உட்பட பல்வேறும் இங்கே பதிய வச்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி அந்த மசோதாவுடைய நகலை தமிழ்நாடு எங்கும் எரிச்சு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் வெளிக்காட்டினோம். எங்கள் தலைவர் அவர்களே, அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய தலைவர் அவர்களே அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை எரித்தார்கள். அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டதை இந்த தீர்மானத்தில் இந்த அரசு குறிப்பிட்டிருக்கு. அந்த மசோதாவுக்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் காட்டிய எதிர்ப்பு தான் அந்த மசோதா பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டதற்கான காரணம். ஒருவேளை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்காக டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் செய்யப்பட்டா 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். அதுல ஏதாவது மாற்றம் வந்தா நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய விதிகாச்சாரம், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்ப இருக்கக்கூடிய 7.18% குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். அரசியல் கட்சிகள் மாறலாம், ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு எப்பொழுதும் நிரந்தரமானது. அந்த அரசியலமைப்பை பாதுகாக்க இந்த தீர்மானம். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நன்றி சொல்லுகிறோம் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு. அரசியல் ரீதியாக நம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் அண்ணா உருவாக்கிய கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் உருவாக்கவில்லை, தமிழ்நாட்டிற்காகவும் இந்தியாவுக்காகவும் உருவாக்கிய கொள்கை. அந்த கொள்கை வழியில் வந்தவர்கள் நாங்கள், எங்களுடைய முதலமைச்சரும். அந்த கொள்கையில் தமிழக வெற்றி கழகம் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சியாளர் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்களும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் இறுதி மூச்சு வரை மாநில சுயாட்சிக்காகவும், கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சிக்காகவும்
இதே அவையில், இதே தமிழ்நாட்டில் அரசியல் கருத்துக்களும் வேறுபாடுகள் இருந்தாலும் உயிர் உள்ளவரை, உயிர் மூச்சு உள்ளவரை மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்தவர்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பணி வேறு, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பணி வேறு, உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பணி வேறு. தேமுதிகவுடைய சகோதரி அவர்களும் இதை குறிப்பிட்டார்கள். 50% இன்கிரீஸ் ஆகும் பொழுது நமக்கு பலன் தானே அப்படின்னு. கிடையாது. 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவில் இருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அதிகாரம் உத்தரப்பிரதேசுக்கோ, பீகாருக்கோ, குஜராத்துக்கோ மட்டுமல்ல. நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது போல ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஒலிக்க வேண்டும். இதற்குதான் இந்த தீர்மானம். மாண்புமிகு உட்காருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வந்த மாணவர், அவர் பேர் அமுதன், நேற்று 20 பேர் கொண்ட கும்பலால, அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறார். இதை ஏதோ ஒரு தனிநபர் சம்பவமாக நாம் பார்க்க முடியாது. இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். ஏன்னா வழக்கு விசாரணைக்காக மாணவர் அமுதனை நேற்று முன்தினம் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, வர சொல்லி இருக்கிறாங்க. அப்ப மாணவர்கள் மத்தியில போதைப் பொருள் விற்கிற சிலரை பத்தி அமுதன் கிட்ட காவல்துறையினர் விசாரிச்சிருக்கிறாங்க. போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பத்தின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்துல தான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடிச்சு கொலை செஞ்சுட்டதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமா நடந்துக்கிறதுன்னு இந்த அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இனியும் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காம இந்த அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும். மாணவர் அமுதனுடைய கொலைக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டும். அதே மாதிரி மாண்பு உறுப்பினர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பத்தி நான் பேசியே ஆகணும். அது காரணம் இந்த சபையில் எனக்கு ஒரு இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா மோர் நியூமரிக்கல் நம்பர்ஸா எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுலயே நான் படிச்சு அதே சொல்லிட்டு இருந்ததுனால இப்ப நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவரோட அரவணைப்பில் வளர்ந்தவர் தான் என்னோட காட்ஃபாதர் திரு ஜேபிஆர் அவர்கள். தலைவருக்கும் ரொம்ப பிடிச்ச தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் எப்போதும் ஒரு ரீஃப்ரைஸ் பண்ண கோட்ஸ்லாம் இருக்கு தலைவர் எம்ஜிஆரை பத்தி. அது காஞ்சிபுரத்தில் மர்மயோகி என்ற படத்துல எம்ஜிஆரின் பெயர் கரிகாலன். ரொம்ப அழகா அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தலைவர் அழகா சொல்லியிருப்பாங்க, குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். அதை ரீட்ரெண்ட் பண்ணி அதை சாதித்து காட்டினவர் நம்ம தலைவர் தான். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். எங்க அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை பத்தி புரட்சி தலைவர் பாடினதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பயே சொல்லிட்டு போயிட்டார் நினைக்கிறேன். 2026-27 இடைக்கால பட்ஜெட்ல சொந்த வரிவாய் 2,29,579 கோடி. 2026-27 திருந்த பட்ஜெட்ல சொந்த வரிவாய் 2,26,740 கோடி.
இப்பொழுது அவர்கள் தெரிவிக்கின்ற பொழுது 1020 1000 கோடி வருவாய் அதிகமாக வந்திருக்குது. சரக்கு சேவை வரி, பதிவுத்துறை, கனிவளம் போன்ற சீரமைப்பு 15,000 கோடி கூடுதலாக சொல்றாரு. அப்படின்னா 2026 2,26,740 கோடியில சுமார் 15,000 கோடி சேர்த்துனா திருத்த பட்ஜெட்ல அதிகமா வந்திருக்கணும். அத நிதியமைச்சர் விளக்குனா சரியா இருக்கும். சப்ளிமெண்டரி அக்கௌண்ட் எடுத்து பாருங்க. 2025-26 ஆக்சுவல்ஸ்ல எஸ்ஓடிஆர் மட்டும் நான் சொல்றேன். 1,92,493. ஆனா அவங்க இன்ட்ரீம் பட்ஜெட்ல 2026-27 டிஎம்கே கவர்மெண்ட் தாக்கல் பண்ணிட்டு போனது 2,29,579. நார்மலா 8% 7% இருந்த வளர்ச்சி 2 years இவங்க ஒரே ஹைக் ஆப் 19% போட்டு போயிருந்தாங்க. 19% அது ஹைலி நாட் பாசிபிள். அப்படி வர வாய்ப்பே இல்லை. ஆனா நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், எங்களோட ப்ரொஜெக்டட் ரெவென்யூல இப்ப தாக்கல் பண்ண இன்ட்ரீம் ரிவைஸ் பட்ஜெட்ல 11% ஆவரேஜா பிசினஸ் ஆஸ் யூஷுவல் சொல்லிட்டு நாங்க போட்டிருக்கோம். 11.7. அந்த அடிப்படையில் 2,14,990 கோடி அந்த அளவில் நாங்க போட்டிருக்கோம். இதுல நாங்க அடிஷனல் ரிசோர்சஸ்க்கு நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு 5,000 கோடி ஜிஎஸ்டிலையும், இந்த 5,000 கோடி ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லயும், மற்றும் 1,500 கோடி எக்ஸைஸ் டியூட்டிலையும், பிளஸ் மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ்ல ஒரு 750 கோடியும் நாங்க அடிஷன் பண்ணிருக்கிறோம். அப்போ 11,750 crore அடிஷனல் நாங்க கெயின் பண்ணிருக்கோம் இந்த லாஸ்ட் 60 daysல. தேங்க்ஸ் டு தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் இந்த முயற்சிகள் எடுத்ததுக்கு. இந்த 60-70 நாட்களுக்குள்ளாக நாங்கள் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு 15,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். நான் அவரிடத்தை கேட்க வரும்போது, இந்த 3 மாத காலத்திற்குள்ளாகவே அரசாங்க கஜானாவில் 15,000 கோடி உங்களுக்கு வந்திருக்கிறது, இந்த பணம் உங்களுடைய கஜானாவுக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த விவரத்தை எதன் வாயிலாக வந்திருக்கிறது, நேரடியாக உங்களுக்கு ரியலைசேஷன் வந்திருக்கிறதா? ஏன்னா அந்த 3 மாசத்துல உங்களுக்கு 15,000 கோடி வருவதாக நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய திட்டங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய நிதி என்பது இந்த அரசாங்கத்தினுடைய எஃபோர்ட்ஸ்னால வரல. இது சென்ட்ரல் மத்திய ஒன்றிய அரசிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த கிராண்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல விக்ஷித் பாரத்ல இருந்து எவ்வளவு வருகிறது, ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள்ல இருந்து எவ்வளவு உங்களுக்கு வருகின்ற நிதியை வைத்துத்தான் அதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிச்சிடறேன். ஒன்றும் ஒரு விளக்கத்துக்காக மட்டும்தான் நான் கேட்க விரும்புகிறேன். ரெவென்யூ டெபிசிட்டை பத்தி, கடன் இல்ல, ரெவென்யூ டெபிசிட்டை பத்தி ஒன்னு நீங்க சொல்லிருக்கும் கூட சொன்னீங்க. நீங்க நாங்க இன்ட்ரீம் பட்ஜெட் போட்டு போகும்போது 48,696 கோடி ரூபாய் நாங்க ரெவென்யூ டெபிசிட் இருக்கிறதாக வரும் என்று நாங்கள் கணக்கு போட்டிருந்தோம். நீங்க அதுக்கு 55,775 சொல்லிங்க. நாங்க 48,696 கோடி என்று நாங்கள் அந்த ரெவென்யூ டெபிசிட் வருகிற போது, இந்த ஓய்வூதிய திட்டம் டாப்ஸுக்காக இருக்கக்கூடிய அந்த 11,000 கோடியை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்ட பிறகு அதற்கு 48,696, நீங்க அந்த 11,000 கோடியும் இன்றைக்கு கன்வீனியன்டாக அதிலிருந்து எடுத்திருக்கிறீர்கள். அதை எடுத்ததுக்கு பிறகும் கூட உங்களுடைய ரெவென்யூ டெபிசிட் 55,000 கோடி, ஏறத்தாழ 7,000 கோடி ரூபாய்க்கு மேலே அது வந்திருக்கிறது என்பதையும் நான் இந்த அவைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். திட்டங்களை உருவாக்குவதில் மட்டும் மாற்றத்தினை கொண்டு வந்தால் போதாது என்று எங்களுக்கும் தெரியும். அதனால்தான் திட்டங்களை கள ஆய்வில் செயல்படுத்துவதில் முற்றிலும் மாற்றங்களை கொண்டு வந்து என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு பாகுபாடுமின்றி நேர்மையான முறையில் வெளிப்படைத்தன்மையுடன் தகுதியின் அடிப்படையில் அனைவருக்கும் பலன்களை அடையும் வகையில் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது மாற்றத்தினை அனைவரும் காண்பார்கள். ஏமாற்றத்தினல்ல என்று அறுகூதியிட்டு கூறி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சில தூண்டுதலின் பேரில் வேளாண் பட்ஜெட்டை விமர்சிக்க வைப்பதை மக்களும் நாங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எங்கள் தளபதியிடம் உங்கள் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. விவசாயிகள் இந்த வேளாண் பட்ஜெட்டை வரவேற்று கொண்டாடிதான் வருகின்றனர். ஒவ்வொரு தாக்குதலும் எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல்படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாது. ஒவ்வொரு தாக்குதலும் எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல்படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாது என்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வரிகளின் வடிவம்தான் எங்கள் முதல்வர். யார் எங்கள் முதல்வர்? யார் எங்கள் முதல்வர்? பெரியார் கொள்கையை நெஞ்சில் ஏற்றியவர், பெரும் புரட்சி அம்பேத்கரின் வழிகள் காட்டியவர்,
கர்மவீர காமராஜின் ஆட்சியை நீட்டியவர், அஞ்சலேமாளுக்கு அருமை கூட்டியவர், வேலு நாச்சியாரை போல வாளை தீட்டியவர். உண்மையில் நீங்கள் ஆச்சரியம்தான் முதல்வரே. அனைவருக்கும் சூரியனால் வேர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வேர்த்தது. இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உட்காருங்க, அவங்க சொல்லி இருக்கல, நீங்க உட்காருங்க. இருங்க, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் நீண்ட நெடிய விளக்கத்தை தந்தார்கள். பொறுமையோடு நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். அவருடைய பதிலுரையில் முடிவுரையில் சூரியனுக்கே வேர்த்தது என்ற ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார். இதுவரை யாருமே நெருங்க முடியாத நிலையில் தான் சூரியன் இருக்கிறார் என்பதை எத்தனையோ விஞ்ஞானிகள் முயற்சி செய்தும் அங்கே ஏவுகணைகளை செலுத்த முடியவில்லை என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்டி அமைகிறேன். நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறதோ நினைவுகள் எல்லாம் வழக்கம் போல காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையும் காலம் தானே மிச்சம் என்று சொல்லுகிற அந்த பாடலோடு நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை பொருந்திடும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம் என்று பல திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கின்றீர்கள்.